வணக்கம் அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2026 அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரிஷபராசி. அடுத்த ஆங்கில வருஷத்துல 2 முக்கியமான கிரக நிகழ்வுகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா 3 இருக்கு. முக்கியமானது 2 இருக்கு. ஒன்று சனிப்பயிற்சி, ஒன்று குரு பயிற்சி. இதுல சனிப்பயிற்சியானது சரியா மார்ச் 6, 2026 கும்பராசியிலிருந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய சனி மீனராசிக்கு வந்தடைவார். அதே மாதிரி ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு வந்து சேருவார். இந்த பயிற்சியுடைய பலன்கள் முக்கியமா பார்க்கக்கூடிய இந்த கிரக நிகழ்வுகள் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும்? அதுல இன்னைக்கு ரிஷபராசி. ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே பொறுப்பு அப்படிங்கிறது வந்துடும். அதை தவிர்த்துட்டு ரிஷபத்தை பார்க்கவே முடியாது. ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே கருணை அப்படிங்கிறது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே ஏமாந்து போவேனா அப்படின்றது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே இரக்கம் அப்படிங்கிறது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே அழகு அப்படிங்கிறது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே கவர்ச்சி அப்படிங்கிறது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே காதல் அப்படிங்கிறது வரும். இப்படி ரிஷபத்தை பத்தி பேசிட்டே போலாம். காலபுருஷனுடைய 2ஆம் வீடு சந்திர பகவான் உச்சம் பெற்று சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 3 நட்சத்திரங்களை கொண்ட இந்த வீடு அதிசயமான ஒரு ராசி. ரிஷபத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே சரி கலை நயமும் கலை பற்றிய ஆர்வமும் இருக்கும். 64 கலையில பாட்டு, டான்ஸ், ஓவியம் வரைகிறது, ஏதாவது ஒரு கலையில இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு இப்ப வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி 11ஆம் இடத்திற்கு மீனராசிக்கு வரவிருக்கிறார். ரிஷபத்திற்கு சனி பாக்யாதிபதி, 9, 10க்கு அதிபர். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றிகளை, சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு ராசி. ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தை பருவத்தில் ஏழ்மையான குடும்ப சூழ்நிலையில வளர்ந்தும் ஒரு வயது ஆக 35-40 வயதுக்கு மேல் தன்னுடைய வீரியத்தை அப்படியே விஸ்வரூபம் எடுத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றி பசங்களை படிக்க வச்சு மிகப்பெரிய முன்னேற்றங்களை பார்த்து தன் ஆரோக்கியத்தை பணயமாக வைத்து உயிருடன் ஊசலாடக்கூடிய ஒரு ராசி ரிஷபம். ஆரம்ப காலகட்டத்தில் இவங்கெல்லாம் இதை செய்வாங்களா அப்படின்னு விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடிய ரிஷபராசி கொஞ்ச காலத்துக்கு பிறகு, வயசானதுக்கு பிறகு இவங்களா இப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ராசியில இந்த சனி 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம் வந்தால் என்ன? முதல் கிரக மாற்றம் அடுத்த ஆண்டு நடக்க போகுது. மார்ச் 6ஆம் தேதி சனி என்ன செய்வார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சனி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சனி சனி கொடுப்பார், எவர் தடுப்பார், இதெல்லாம் லட்சம் பேர் சொல்லிட்டாங்க. சனி எல்லாரும் பார்க்கக்கூடிய பார்வையே வாயில சனி, சனியனே, நீ சனி இப்படின்னு அவசொல் தப்பா திட்டுவதற்காகவும், தப்பா ஒருத்தரை குறை கூறுவதற்காகவும், ஒருத்தரை காயப்படுத்துவதற்காகவும் அந்த வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது. ஆனா சனி பகவான் நிஜத்துல அப்படியான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பிறவியில் தேவையான அத்தனை ஞானத்தையும், அத்தனை அனுபவத்தையும், அத்தனை அறிவையும், பக்குவத்தையும் கொடுத்துட்டு தான் கெட்ட பேர் வாங்கிக்கிற ஒரு கிரகம் தான் சனீஸ்வரன். நிறைய நல்லது செஞ்சா புத்தி வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்பவுமே ஆனந்தமா இருக்கிற மனிதனுக்கு பாருங்க ஒரு மாதிரி அசமஞ்சமா இருப்பாங்க. நல்ல சோகத்துல உச்சகட்ட பிரச்சனையில் இருக்கிற மனிதனை பாருங்க ஷார்ப்பா இருப்பான். அவனுடைய கண்ணு, காது, வாயெல்லாம் உச்சகட்டத்தில் அப்படி ரெடி நிலையில இருக்கும். இந்த போர் வரும்போது அப்படி இப்படி ரெடியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இதே சந்தோஷமா இருக்கணும் பாருங்க, 5 புலனுமே அமைதியா அடங்கி போய் ஒத்து போய் கம்முன்னு இருக்கும். நேர் எதிர்மாற நம்ம என்ன சொல்லுவோம்னா, பிரச்சனை வரும்போது தன்னால எப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உடம்புல ஒரு சின்ன காயம் பட்டுருச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் தோன்றது அந்த காயம் ஐயோ புண்ணு, இந்த மாதிரி தப்பான விஷயம் அப்படின்னு. ஆனா உடம்புல நீங்க காயம் பட்டதுக்கு அப்புறம் பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு இந்த மொட்டை அடிச்சுப்பாங்க. நல்ல கவனிங்க, முடி வளர்க்காதவங்க மொட்டை அடிப்பாங்க. மொட்டை அடிச்சவங்க, முடி வளர்க்காதவங்க மொட்டை அடிப்பாங்க. மொட்டை அடிச்ச உடனே தலையில உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை ஹார்மோன்ஸும், அத்தனை வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அயன்ஸும் இங்க முடியே இல்லை தலையில அப்படின்னு சொல்லி எல்லா சக்தியும் மேக்சிமம் அந்த தலைமுடி வளர்றதுக்காக கொடுக்குமா. அதுக்காக மொட்டை அடிக்கலாம். மொட்டை அடிக்க அடிக்க அதிகமா வளரும்பாங்க. சின்ன வயசுலயும் அதுக்காக தான் அடிக்கலாம். பிறந்த குழந்தைங்க வளவழன்னு இருக்கும் முடி. அதுக்கப்புறம் மொட்டை அடிக்க அடிக்க தான் ஸ்ட்ராங் ஆகும். இந்த முடியுடைய லென்த்து, முடியுடைய டென்சிட்டி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். இது மாதிரிதான்
வாழ்க்கையில் அனுபவங்களும் அப்படிதான். அதுதான் சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடியது. சனி என்பவர் உங்களை பாதிக்கணும், உங்களை கெட்டது செய்யணும்னு கொடுக்கக்கூடிய கிரகம் அல்ல. நீங்க நல்லா இருக்கணும், பக்குவப்படணும், அடுத்த நிலைக்கு நீங்க போகணும். அடுத்த நிலைன்னு சொன்ன உடனே மனிதர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம். நான் இப்ப மேனேஜரா இருக்கேன், டைரக்டரா வாங்கணும், அதான் அடுத்த நிலையா? சத்தியமா கிடையாது. நான் இப்ப 5 கோடி வச்சிருக்கேன், 50 கோடி சம்பாதிக்கணும், அதுதான் அடுத்த நிலையா? உங்களை விட பைத்தியம் இருக்க முடியாது. நான் இப்ப 2 வீடு வச்சிருக்கேன், 10 வீடு வாங்கணும், அதுதான் அடுத்த நிலையா? அப்படின்னா நீங்க தான் பெரிய முட்டாள்னு அர்த்தம். அடுத்த நிலை என்பது உங்களுடைய புரிதல், இந்த வாழ்க்கையை பற்றி, இந்த உலகத்தை பற்றி அனுபவம், பக்குவம், உங்களுடைய வாழ்க்கை முறை, நீங்க வாழ்க்கை அணுகிற பக்குவம், அதுல மாற்றங்கள் வருது இல்லையா? எண்ணங்கள், செயல்கள்ல, சொற்கள்ல, அதுதான் அடுத்த நிலை. நல்ல சவுண்ட் மைண்ட் இருக்கிறவன் பேச்சே தெளிவா இருக்கும். அதே மாதிரி அவன் செய்யக்கூடிய வேலையும் கச்சிதமா இருக்கும். வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை பாருங்க, காலரை வசதி விட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கு என்ன காரணம்னா புத்தி தான் காரணம். இதுவே சவுண்ட் மைண்ட் இல்லாத ரொம்ப பிஞ்சியா இருக்கிறவன் 5000 கோடி வச்சிருந்து 500 கோடி வச்சிருந்தாலும், பங்களா சுத்தி இருந்தாலும் ஒரு பயத்தோடையே பதுங்கி பதுங்கி ஒரு மாதிரி பூஜையாவே வாழுவான். அதுக்கு என்ன காரணம்னா அந்த பயம். புத்தி ஸ்ட்ராங்கா இல்ல. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் சக்சஸுக்கும் ஃபெயிலியருக்கும். ஆக உங்களை சுத்தி என்ன இருக்கு, நீங்க எந்த பிளேசர் போட்டிருக்கீங்க, நீங்க எந்த கார்ல போறீங்க, இதெல்லாம் மண்ணு தான். நீங்க மைண்ட் எப்படி வச்சிருக்கீங்க, உங்க மைண்ட் எவ்வளவு தெளிவா இருக்கு, இதுதான் முக்கியம். அந்த மைண்டுன்னு சொல்லக்கூடியது எது? எந்த கிரகம்? சந்திரன். மைண்ட் தான் சந்திரன். அந்த சந்திரன் உச்சம் பெறக்கூடிய உங்க ராசிக்கு 3, 6, 11, 12ல சனி இருந்தாலே யோகம். இப்ப 11ல உட்கார்றாரா சனி பயிற்சியில? அப்ப பிக்சர் பர்ஃபெக்டா உட்கார்றாரு. லாபஸ்தானத்துல பாக்யாதிபதி உட்கார்றாரு. லாபஸ்தானம்னா வருமானம் வரக்கூடிய இடம். அந்த இடத்துல பாக்யாதிபதி உட்கார்றாரு. பாக்கியம்னா வருமானம் அதிகமா வரும். அப்ப பொருளாதாரம் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் நடக்கும். நாம சொல்லக்கூடியதான் பொது பலன்கள். இதுவே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். எங்கிருந்து வேணா இந்த வேர்ல்டுல எந்த பகுதியில் நீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மூலியமா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து மிக துல்லியமான பலன்களை எங்களால சொல்ல முடியும். ஆக ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய பலன்களை தரும். பொருளாதாரத்துல முன்னேற்றம், அப்புறம் பிரிஞ்சு போன அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம், பூர்வீக சொத்து கிடைக்கிறது, இடமாற்றங்கள் ஆவது, இப்படி பல தரப்புலையும் ரிஷபராசிக்கு உடல் ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த பெரிய சர்ஜரி எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு நல்லபடியா நடக்கிறது. இப்படி ரிஷபராசிக்கு டாப் கிளாஸா இருக்கு ஏழரை சனி. பொதுவா இந்த ஆண்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குரு பகவான் உங்க 2ஆம் இடத்துல இருக்காரு. குருவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்தை காலி பண்ணுவார். அவர் பார்க்கிற பார்வை அந்த இடத்தை தான் நல்லது பண்ணுவார். ஆனால் 2ஆம் இடம் எது? தனம், வாக்கு, குடும்பம். இங்கெல்லாம் சிறு சிறு தொந்தரவுகளை கொடுக்கதான் செய்வார். இதான் உண்மை. இப்ப பணம் வரும், சுப செலவை செய்ய வைப்பார், பணத்தை காலி பண்ண வைப்பார், வாக்கை கொடுத்துட்டு மாட்டிக்கிறதுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்துவார். நல்ல வாக்கு தான். அது குடும்பத்துல சிறு சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல கொண்டு வருவார். ஆனா ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு இதே குரு பகவான் உங்களுக்கு இந்த 3த்துலயுமே தனம், வாக்கு, குடும்பம், இந்த 3த்துலயுமே உச்சகட்ட யோகத்தை கொடுப்பார். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் 5, 7, 9ல அவர் துலாம், தனுசு, கும்பம் இந்த இடங்களை பார்க்கறாரு. இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு 6, 8, 10 இந்த இடங்களை பார்க்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதிரிகளை காலி பண்ணி விபரீத ராஜயோகங்களை ஏற்படுத்தி வெளிநாட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாசிட்டிவா கொடுத்து எல்லாம் பண்ணக்கூடிய குரு, குழந்தைகள் நலத்துல நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய குரு, செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர்ல அப்படியே இன்னொரு விஷயம் உங்களுக்கு செல்ஃபா செல்ஃப் growth, பெரிய அளவுல ப்ரமோஷன்ஸ், பெரிய அளவுல வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தெல்லாம் ஏற்படுத்துவார். இது செகண்ட் ஹாஃப்ல. பொதுவா ரிஷபராசிக்கு இந்த ஆண்டே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி பண சேர்க்கை அதிகமாகும். பணம் முதல்ல நம்ம எதில் கவனம் செலுத்தணும் தெரியுமா? அதுக்கு அதை அந்த பணத்தை எந்த பொட்டியில வைக்கலாங்கிற அதுல இல்ல, மைண்டை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதுல நம்ம யோசிக்கணும். யாருக்குமே திடீர்னு பணம் புத்தி ஆஃப் ஆயிடும், தலகால் தெரியாம குதிப்போம். நம்ம சக்சஸை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம், ஃபெயிலியரை ஹேண்டில் பண்றது ஈஸி. அப்ப அந்த பணம் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல நிதானத்துக்கு வரணும். ஹைப்பா ஆகக்கூடாது, குதிக்க கூடாது. சந்தோஷத்தை ஒரு நாள் சும்மா ஏதோ ஒரு இடத்துல போய் என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதோட தலைக்கு ஏற்றிக்காம இருக்கிறத ஹேண்டில் பண்ணி. ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கிரக பயிற்சிகள்லாம் வருது. நீங்க இப்ப கவனமா இருந்தலைன்னா மைண்டை விட்டுட்டீங்கன்னா பின்னாடி கவனம் வந்த பணத்தை காப்பாற்றுறது கஷ்டமாயிடும்.
அப்ப அதுல நீங்க கவனமா இருக்கணும். பிரிஞ்சு போன குடும்பங்கள்லாம் ஒன்னா செய்யக்கூடிய நேரங்கள்ல முதல் 6 மாசத்துலயே நடந்துரும். அதே மாதிரி குழந்தைகளுடைய சக்சஸ் எல்லாம் நீங்க நேரில் நீங்க நிறைய பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர்ல பாத்தீங்கன்னா நிறைய கோல்டு வாங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன சார் சொல்றீங்க சார்? ஒரு நிமிஷம், குபீருங்குது. தங்கம் விற்கிற விலைக்கு 12,000 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்க ஒரு கிராமம். அது தவிர இவங்க 22%, 28% கேரட்டு, பீட்ரூட் எல்லாம் வச்சு விற்பாங்க. இதெல்லாம் வந்து எப்படி சார் வாங்க முடியும்? தங்கம் எல்லாம் வாங்க முடியுமா? வீடு கூட வாங்கிடலாம், தங்கம் வாங்க முடியாது. கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். கண்டிப்பா ஒரு சுபகாரியம் வரும், தங்கம் வாங்கியே ஆகணும், வாங்குற பைசாவும் வரும், வாங்குவீங்க. எப்பவுமே சனி 11ஆம் இடத்துக்கு வரும்போது பெரிய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், பெரிய மனிதர்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், நிறைய ஸ்டேபிள் கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த 2025 ரிஷபராசியில யார் யாரெல்லாம் தோல்வி அடைஞ்சீங்களோ அவங்களாம் 2026 மிகப்பெரிய அளவு வெற்றியை நீங்க டெஃபினட்டா பார்ப்பீங்க. இந்த வேலையில இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அற்புதமா அதிசயமா திடீர்னு ஆபீஸ்ல உங்களை மேல மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு திரும்பி ப்ரமோஷன் கொடுக்கலாமா, வெளிநாடு அனுப்பலாமான்னு யோசிக்கலாம், பண்ணுவாங்க. உங்க மேனேஜரே உங்களை உங்களை மாதிரி கிடைக்காதப்பான்னு உங்களுக்கே பயமா இருக்கும். உண்மையைத்தான் சொல்றானா, பொய்ய சொல்றானா அப்படிங்கிற உள்ளூர் அந்த பயமும் இருக்கும். இந்த உறவுகள் மற்றும் திருமணம் இந்த சனி பயிற்சியினால நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு முதல்ல செகண்ட் மேரேஜ் நடக்கக்கூடியது. கல்யாணமெல்லாம் என் வாழ்க்கையில சம்பந்தமே இல்லைங்கிறவங்களாம் டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அதே மாதிரி குடும்பம் பிரிஞ்சிருக்கு, இந்த போலீஸும் வக்கீலும் சில விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க. ஃபேமிலி கேஸ் ஆயிடுச்சுன்னா அந்த விளையாட்டெல்லாம் முடிஞ்சு முற்றுப்புள்ளி ஆகி மறுபடியும் நீங்க வந்து குடும்பத்தோடு ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். எப்பவுமே ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் தான். இதை நீங்க நினைவுல வச்சுக்கணும். இதுல சிறு 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 சங்கடங்கள் இங்க எங்க வருமா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே வராது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிளீன் இயர். இந்த 2026 வந்து 100க்கு 100 மார்க் கொடுக்கக்கூடிய இந்த வருஷமாக இந்த ரிஷபத்துக்கு வருது. இதுல பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாலே முதல்ல இந்த சனி பயிற்சிக்காக கால பைரவருடைய படத்தை வீட்டுல வாங்கி வச்சு அவருக்கு பூஜை செய்வது. ஞாயிற்றுக்கிழமைகள்ல கால பைரவ வாகனமான தெருநாய்களுக்கு வந்து நீங்க வந்து உணவு நீர் கொடுப்பது, இந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு மிகுந்த அளவுல பெரிய அளவுல உதவி செய்யும். சில பேருக்கு வந்து மிருகங்களையே பிடிக்காது, ஏன்னா அவங்களுக்குள்ளே மிருகம் இருக்கு, அதனால அவங்களுக்கு பிடிக்காது. சில பேருக்கு வந்து நிறைய மிருகங்களை பிடிக்கும். அன்பு அப்படிங்கிறது வந்து அதுக்கு உருவமோ இனமோ எதுவுமே தேவையில்லை, அந்த லாங்குவேஜே வந்து தனி. சில பேருக்கு ஹேட்ரட், அதுதான் லாங்குவேஜ். அவங்கள சொல்லியும் மாற்ற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. உடல் நிலையில கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறது உண்மை, அது பாயிண்ட். புதுசு புதுசா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழ்க்கை வந்து இது நதி மாதிரி ஓடிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல தேங்கிடுச்சுன்னா ஓடையாயிரும். அது கடல்ல போய் சேர்ற வரைக்கும் நிக்காம போகணும். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில கூட ஃபர்ஸ்ட் 10 வயசு வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான் குரூப்பா. இந்த 10ல இருந்து 15 ஒரு குரூப் வரும், எங்க போனானே தெரியாது. 16ல இருந்து 25க்குள்ள ஒரு குரூப் வரும், அவன் கொஞ்ச நாள் வருவான். அப்புறம் 35க்கு மேல ஒரு குரூப் வரும், சார் அப்படின்னு பேச ஆரம்பிப்போம். 40க்கு அப்புறம் ஒரு குரூப் ஐயா அப்படின்போம். இப்படி ஒரு குரூப் வந்துட்டே இருக்கும் கடைசி சாகர வரைக்கும். ஆனா இதுல வந்து நிக்காம ஓடிட்டே இருக்கும். அந்த புதிய நண்பர்கள் வந்துட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் நிறைய புதிய நண்பர்கள் வருவாங்க, புதிய முடிவுகள், புதிய முன்னேற்றங்கள், புதிய அதாவது கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய புதிய கற்பனைகள், புதிய படைப்புகள் கூட நீங்க பண்ணுவீங்க. இந்த குடும்ப விஷயத்துல எடுத்தீங்கன்னா சொன்னா அட்டி தட்டி சண்டை, இவங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு லைஃப், இவங்கெல்லாம் இனிமே கிடையாது அப்படின்னு சொன்ன இடத்துல கணவன்கிட்ட மனைவி சேர்றதும் மனைவிட்ட கணவன் சேர்றதும் நடக்கும். காதலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 11ஆம் இடத்துல சனி வர்றதும் அடுத்தது கிட்ட வர போறதும் அர்த்தம். ஸோ காதலிக்கிறதே 7 சனி அஷ்டம சனி இருந்தா தான் காதலே பண்ண முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப காதலிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த ஆண்டு திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. ஒட்டு மொத்தத்துல குடும்பம், செல்வத்துல நல்ல மிகப்பெரிய இது, மன நிம்மதி, நல்ல ஒரு கடவுளுடைய அனுகிரகம், இதெல்லாம் நிறைந்த ஆண்டாக 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு வருது அப்படின்னு சொன்ன மகையல்ல. வெற்றி உங்களுக்கு தான். எப்படி பயன்படுத்திக்கிறீங்க, உங்க மனசை எப்படி பக்குவப்படுத்திக்கிறீங்க, தியானம் ரொம்ப முக்கியம். குறைஞ்சது 5 நிமிஷம் தியானம், இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர். அடுத்து வரும் வேறொரு நிகழ்ச்சியில வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.